நாடகத்தில் வெற்றி முழக்கம் கண்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் வெள்ளித்திரைக்கு எப்படி உலா வர ஆரம்பித்தான் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். வரலாற்று படங்களை படமாக்குவது என்பது சிரமமான காரியம். அதற்காக எடுத்துக்கொள்ளும் முயற்சிகள் ஏராளம். தமிழ்நாட்டில் நம்மால் போற்றப்படுகின்ற வீரர்கள் வாழ்ந்த வரலாற்று இடங்கள், கோட்டை கொத்தளங்கள், அவர்கள் உபயோகித்த போர் கருவிகள் ஆகியவை சிந்தாமல் சிதையாமல் இருக்கின்றனவா என்றால் இல்லை. வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றிய குறிப்புகள் கிடைத்த அளவுக்கு சான்றுக்கான இடங்கள் இடிபாடுகளாகிவிட்டன. இருந்தாலும் படமாக்கும் போது அந்த சரித்திர சாயல்கள் சிதறாத வண்ணம் பிரம்மாண்டமாக அமைய வேண்டும் என்பதுதான் சிறந்த கணிப்பு. பந்துலுவின் ஆபீஸுக்கு போனார். கட்டபொம்மன் கதையை படமாக்கினால் என்ன என்று யோசனை தெரிவித்தார் பந்துலுவிடம். அப்போது அவர் கட்டபொம்மன் நாடகத்தை அரங்கேற்றுவதற்கான ஏற்பாடுகளை மும்முரமாக செய்து கொண்டிருந்தார். சேலத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தின் அரங்கேற்றம் நடைபெற்றது. இதை போய் பார்த்தார் பந்துலு. நாடகத்தின் அமைப்பு பந்துலுவுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. இதுதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் உருவாக தயாரிப்பாளர் பி.ஆர். பந்துலு போட்ட பிள்ளையார் சொல்லி. 1957 நவம்பர் 10 கட்டபொம்மன் படத்துவக்க விழா நடைபெற்றது. ஜெமினி அதிபர் எஸ்.எஸ். வாசன் துவக்கி வைத்தார். தயாரிப்பாளர் பி.ஆர். பந்துலுவுடன் சித்ரா கிருஷ்ணசாமி இணைந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை தயாரிக்க முழு அளவு உறுதுணையாக இருந்தார். வீரபாண்டிய கட்டபொம்மன் வாழ்ந்தது பாஞ்சாலம் குறிச்சிதானே, ஏன் ஜெய்ப்பூரில் போய் படம் எடுக்க வேண்டும் என்ற கேள்விக்கு சித்ரா கிருஷ்ணசாமி அவர்களே பதில் சொல்லியிருக்கிறார். கட்டபொம்மன் படப்பிடிப்புக்காக குதிரைப்படை காலாட்படையை அரசிடம் கேட்டோம். பாதுகாப்பு அமைச்சகம் தென் பிராந்திய ராணுவ அதிகாரியை சந்திக்கும்படி கூறினார்கள். தென் பிராந்திய ராணுவ அதிகாரியோ குதிரைப்படை இல்லை என்று கூறிவிட்டார். ஜெய்ப்பூர் பீகாரில் படப்பிடிப்புக்கான வசதிகள் இருப்பதாக கருதி அந்த இடத்தில் நடத்த அனுமதி கேட்டார்கள். மேற்கு பகுதி ராணுவ அதிகாரிகள் ஒப்புக்கொண்டார்கள். காலாட்படைகளில் சீக்கிய ரெஜிமெண்ட்டையும் ஓரளவு குதிரைகளையும் தர சம்மதித்தார்கள். தாடியும் தலைப்பாகையும் கொண்ட சீக்கிய சிப்பாய்கள் எங்களுக்கு பயன்படாததால் குதிரைகளை மட்டுமே நாங்கள் பயன்படுத்தினோம். ஒரு குதிரைக்கு தண்ணீர் செலவு நாளொன்றுக்கு 20 ரூபாய். ஜெய்ப்பூரில் படப்பிடிப்பு உறுதியானது. சென்னையில் இருந்து டெல்லிக்கு புறப்பட்டோம். படப்பிடிப்புக்காக டெல்லியில் சம்பந்தப்பட்ட இலாக்காக்களுடன் தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தோம். அனுமதியும் கிடைத்தது. இந்த இடைக்காலத்திலேயே போர்க்கள காட்சிக்கான போர்க்கருவிகள், ஆடை ஆபரணங்கள், ஆயிரக்கணக்கான இருதரப்பு சிப்பாய்களுக்காக சீருடைகள் தயாரிக்கப்பட்டன. நூற்றுக்கணக்கான சினிமா தொழில்நுட்ப கலைஞர்களுடன் டில்லி வரை ரயிலிலும், டில்லியில் இருந்து ஜெய்ப்பூர் வரை சுமார் 200 மைல் தூரம் பஸ்ஸிலும் பயணம் செய்தார்கள். கட்டபொம்மன் ஆட்சி செய்த கோட்டை கொத்தளங்கள் பாஞ்சாலங்குறிச்சியில் தான் இருந்தன. கர்னல் வேல்ஸ் என்பவரின் ராணுவ குறிப்பில் பாஞ்சாலங்குறிச்சியின் விவரங்கள் கூட இடம்பெற்று இருந்தன. இன்று பாஞ்சாலங்குறிச்சி பொட்டல் காடுகள். கோட்டையின் இடிந்த சுவர்கள் கூட கிடையாது. ஆகவே நிறைய கோட்டைகளும் பெரிய மாளிகைகளும் உள்ள ஜெய்ப்பூரை தேர்ந்தெடுக்க வேண்டி வந்தது. இன்று ஹோட்டலாக மாறிவிட்ட ஜெய்ப்பூர் சமஸ்தான மன்னரின் ராம்பாக் மாளிகையில்தான் கட்டபொம்மன் பொதுமக்களுக்கு பேட்டியளிக்கும் காட்சியையும், வெள்ளைக்கார அதிகாரி ஜாக்சனை பார்க்க கிளம்பும் காட்சியையும், கடைசியாக கட்டபொம்மன் போருக்கு கிளம்பும் காட்சியும் படமாக்கினோம். ஜெய்ப்பூரில் யுத்த காட்சிகளும், ஜக்கமா திருவிழாவில் கட்டபொம்மன் ஊர்வல காட்சியும் பிரம்மாண்டமானவை. போர்க்கள காட்சியில் காயமோ விபத்தோ ஏற்பட்டால் என்ன செய்வது? முன்னெச்சரிக்கையாக டாக்டருக்கும் அழைத்துச் சென்றோம். ராணுவ சிப்பாய்களை தவிர்த்து உள்ளூரில் பல பேரை சிப்பாய்களாக நடிக்க வைத்தோம். அவர்களுக்கு தமிழ் தெரியாது, எங்களுக்கு இந்தி தெரியாது. இதனால் உண்டான வேடிக்கைகள் அநேகம். கட்டபொம்மன் ஜெய்ப்பூரில் உருவாக்கி கொண்டிருந்த போது ஜெர்மனியைச் சேர்ந்த சிசிசி என்ற படக்கம்பெனியும், மகளே ஆசம் படத்துக்காக தயாரிப்பாளர் கே ஆசிப்பும், லண்டனில் இருந்து ஆர்தர் ராங் பட நிறுவனத்தாரும் படப்பிடிப்புக்காக வந்திருந்தார்கள். சில சமயங்கள் எங்களுக்கு போட்டு கூட வந்துவிட்டது. இதனால் வழக்கத்துக்கு மாறாக வீட்டு வாடகை, யானைக்கு கட்டணம் ஆகியவைகள் 1க்கு 4 உயர்ந்தது. தென்னிந்திய உணவு வடக்கே கிடைக்காது என்பதற்காக கூடவே சமையல்காரர்களையும் அழைத்துச் சென்றிருந்தோம். ஊர்வல காட்சிக்கு யானைகள் தேவைப்பட்டன. சாதாரண நாட்களில் நபர் ஒன்றுக்கு 2 ரூபாய் கொடுத்து சவாரி செய்யும் அந்த யானைக்கு 200 ரூபாய் கட்டணம் கேட்டார்கள். இப்படி சிறு சிறு சங்கடங்களை சந்திக்க வேண்டி இருந்தது. லட்சக்கணக்கான ரூபாய் செலவழித்து எடுக்கப்பட்ட காட்சிகள் ரசிகர்களால் பெரிதும் விரும்பப்பட்டது. படப்பிடிப்பின் போது ஒரு திரளான சம்பவம் நடைபெற்றது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் உயிரை பணயம் வைத்து நடித்த காட்சியையும், அதனால் உண்டான பெரிய திரில் சம்பவத்தையும் தயாரிப்பாளர் பந்துலு கூறியதாவது: கட்டபொம்மன் குதிரை மீது ஏறி வெள்ளையர்களுடன் எதிர்த்து போராடி வரும் தன் படை வீரர்களுக்கு உற்சாகம் அளித்து போரிட்டு வருவதற்கான காட்சியை படமாக்கி கொண்டிருந்தோம். சிவாஜி கணேசன் ஒரு வெள்ளை குதிரை மீது உட்கார்ந்திருந்தார். காட்சி தத்ரூபமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உண்மையிலேயே சில வெடிகளை வெடிக்க செய்ய ஏற்பாடு செய்திருந்தோம். எனவே சண்டை நடக்கும் மையமான இடத்துக்கு போய்விடாதீர்கள், ரொம்ப ஆபத்து அது என்று சிவாஜியிடம் அன்பு கட்டளையிட்டார் பந்துலு. சுமார் 2000 பேர்களுக்கு மேல் கலந்து கொண்டு சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். சிவாஜி கணேசன் குதிரை மீது ஏறி வந்தார். என்ன காரணமோ தெரியவில்லை, குதிரை 4 கால் பாய்ச்சலில் ஆரம்பித்து உண்மையிலேயே தலைகால் தெரியாமல் பறக்க ஆரம்பித்து விட்டது. சிவாஜியால் அதை அடக்கி வலிக்கு கொண்டு வர முடியவில்லை.
அவ்வளவு பெரிய ஷாட் கட்டுவிட்டால் என்ன செய்வது என்று அதை தன்னால் இயன்ற அளவுக்கு வழிக்கு கொண்டு வர சிவாஜி முயற்சி செய்து கொண்டிருந்தார். இந்த சமயத்தில் துப்பாக்கி ஒன்று வெடிக்கும் சத்தம் கேட்டது. ஏற்கனவே பறந்து கொண்டிருந்த அந்த குதிரை இந்த சப்தத்தை கேட்டதுதான் தாமதம். தலைகால் தெரியாமல் எதிரில் வருவது என்ன என்றும் பார்க்காமல் பாய்ந்து செல்ல ஆரம்பித்து விட்டது. அப்படி பாய்ந்து போய் நாங்கள் எங்கு போக வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்து இருந்தோமோ அங்கேயே கொண்டு போய் நிறுத்திவிட்டது. சிவாஜி ஏதேனும் அடிபட்டு தவறாக ஏதாவது நடந்துவிட்டால் என்ன செய்வது? உயிருக்கே ஆபத்தான நிலையில் கணேசன் இப்படி சிக்கிக் கொண்டு விட்டாரே என்று மனம் வேதனைப்பட்டதை சொல்லவே முடியாது. கணேசனை எங்களால் பார்க்கவே முடியவில்லை. அவர் உருண்டு விழுந்து விட்டார் என்றே நினைத்தோம். ஆவதாகட்டும் என்று படப்பிடிப்பை நிறுத்தினேன். நானும் மற்றவர்களும் சிவாஜி இருந்த இடத்தை நோக்கி ஓடினோம். மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க கைகால் எல்லாம் ரத்தம் வழிய ஷாட் நன்றாக வந்ததா என்று கேட்டார் சிவாஜி கணேசன். 2000 பேர்களுக்கு மேல் கலந்து கொள்ளும் இந்த காட்சியில் என்னுடைய ஒருவனால் ஷாட் வீணாக கூடாது அல்லவா? மறுபடியும் இப்படி எடுப்பதென்றால் எவ்வளவு கஷ்டம் என்று தான் அடிபட்டு விழுந்ததற்கு எங்களுக்கு சமாதானம் சொன்னார் சிவாஜி. இதைவிட வேறு என்ன திரில் வேண்டும் என்று சொன்னார் பந்துலு. வீரபாண்டிய கட்டபொம்மன் தாய்நாட்டுக்கு பெரும் பெருமையை தேடித் தந்தது. வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தின் வண்ணப்பதிவு லண்டனில் நடைபெற்றது. எந்த மண்ணுக்குரியவர்கள் இந்திய மண்ணை அடிமைப்படுத்தி ஆர்ப்பாட்டம் புரிந்தார்களோ அதே மண்ணில் தாய் திருநாட்டின் பெருமையை உயர்த்தி காட்டும் வகையில் லண்டனில் உள்ள பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட் தியேட்டரில் கட்டபொம்மன் படம் திரையிடப்பட்டது. இந்த விழா லண்டனில் உள்ள தமிழ் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த விசேஷ காட்சிக்கு அப்போது லண்டனில் இந்திய தூதுவராக இருந்த திருமதி விஜயலட்சுமி பண்டிட் விசேஷ விருந்தினராக கலந்து கொண்டு படத்தை கண்டுகளித்தார். படத்தின் வண்ண சிறப்பு, ஆடை அணிகலன்கள், பட தயாரிப்பின் சிறப்பு போன்றவற்றை பாராட்டி பேசினார். இந்த படத்தில் லண்டனில் வாழ்கின்ற சுமார் 500 தமிழர்களும் பல ஆங்கில நண்பர்களும் படத்தை பார்த்தார்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் வெற்றி விழாக்கள் ஊருக்கு ஊர் நடந்தன. மதுரை மாநகரில் 153வது வெற்றி விழா. மதுரை நகரமே விழா கோலம் பூண்டது. தெருவெங்கும் தோரணங்கள், ஏராளமான ரசிகர்கள் சாலையின் 2 பக்கமும் வெள்ளமென திரண்டு கடல் அலையென ஆரவாரம் செய்து கொண்டிருந்தார்கள். திறந்த ஜீப்பில் நடிகர் திலகம் சிவாஜி, தயாரிப்பாளர் PR பந்துலு, நடிகர் M.R. சந்தானம் ஆகியோர் நின்று கொண்டே வந்தார்கள். இருபுறமும் நின்று ஆரவாரம் செய்த ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வண்ணம் சிவாஜியும் அவருடைய கூட்டத்தாரும் கையசைத்தவாறே வந்தார்கள். மாடி வீடுகளில் பெண்கள் ஏராளமான பேர் நின்று சிவாஜிக்கான ஆவலோடு இருந்தார்கள். மாடியில் இருந்த சிவாஜி ரசிகர் ஒருவர், நான் உண்மையான சிவாஜி ரசிகனாக இருந்தால் இந்த மாலை சிவாஜியின் கழுத்தில் விட வேண்டும் என்று கையில் இருந்த மாலையை மாடியில் இருந்து வீசினார். அந்த மலர் மாலை குறிதப்பாமல் சிவாஜியின் கழுத்திலே விழுந்தது. கூடியிருந்த ஆண்களும் பெண்களும் ஆரவாரம் செய்து மகிழ்ந்தார்கள். சிவாஜி கணேசனின் சகாப்தத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு பெரும் பங்கு உண்டு. வீரபாண்டிய கட்டபொம்மனை நினைக்கும் போது கண்டிப்பாக கட்டபொம்மன் சிவாஜி கணேசன் நினைவும் இடம்பெறும்.